ஒரு சிலருக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்கிறேன் பாருங்க. என்னை என்ன நினச்சாலும் பரவாயில்ல. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன். நான் நாய்க்கு பால் கொடுத்துருக்கேன். ஒரு குட்டி நாய்க்கு கண்ணு தெரியாமல் அவங்க அம்மா செத்து போயிட்டா. 4 குட்டியில் 3 குட்டியும் செத்து போச்சு, ஒரு குட்டி இருந்துச்சு. எங்கள் பையன் 16 நாள் குழந்த. நான் பால் கொடுத்துருக்கேன். அதுக்கும் ஒன்றாகல, எங்கள் வீட்டு பையனுக்கும் ஒன்றாகல, எனக்கும் ஒன்றாகல. எங்கள் வீட்டில் இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கலை. நான் 15 வருஷமாக நாய் இங்கே இருக்க யாரையும் கடிச்சதே இல்லை. இந்த நாயினால் அடிக்கடி குரங்குங்க வருங்க. குரங்கெல்லாம் வெட்டி விட்டுரும். அடுத்தது வந்து பன்னி வந்து உயிரை வாங்கும் நைட்டில். அப்பவும் அதுங்க விரட்டும். அதுங்க வந்து சனத்தொகை 2004 கம்மியாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து அதுங்களுக்கு சரியான ஊசிங்களோ அதுங்களுக்கு சரியான வேக்சினோ போட்டிருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெருகி இருக்குமான்னு எனக்கு தெரில. ஆனால் அதை அடித்து சாவடிக்கிற அளவுக்கு மனுஷனுக்கு தைரியம் இருக்குங்கிற அளவுக்கு ஒரு உயிர் எடுக்கிற அளவுக்கு இருக்குன்னு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் நாய் எச்சி வச்சதெல்லாம் சாப்பிட்ருக்கேங்க. இப்போ எங்கள் சாக்கி கூட எத்தனை தடவை எச்சி வச்சு சாப்பிட்ருக்கேன். ஆனால் எங்களுக்கெல்லாம் முன்னால் நாயை வந்து மனுஷனோட ஒத்து வாழ்ந்துருச்சு. அது வந்து தனியான வாழ்க்கை வாழ தெரியாது, அதுக்கு மனுஷனோட பழகிடுச்சு. இப்போ மாடு நல்ல லாபம் இருக்குது. அதுங்க கூட குத்துறது இல்லையா, தனியாக வெளியே விட்டு பாருங்க எப்படி குத்துதுன்ட்டு. ஆனால் மனுஷனுக்கு லாபம் இருக்க எல்லா விஷயமும் ஏற்றுக்கிறாங்க. செல்ஃபோனு டச் பண்ணாலும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எவ்வளோ மூவி வருது, எவ்வளோ கஷ்டமான விஷயம், எவ்வளோ குருவிங்க பாதிக்குது. ஆனால் நம்ம அதை வச்சுருக்கோம் இல்லையா, நம்மளுக்கு மனுஷனுக்கு யூஸ் ஆகுறதுன்னு தான் நம்ம வச்சுக்கிறோம். ஏன் இந்த வாயில்லாத ஜீவன் கொஞ்சமாக இருக்கிற கட்டுப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி இவ்வளோ இல்லை, பெருக்கியிருக்காது. பெருகினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டம். மனுஷனுக்கு ஈடாக அதுவும் இருக்குது. ஆனால் அதை கொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இனி என்ன பண்ணுங்கள், பெண்ணாக எங்களுக்கு கருத்தடை பண்ணுங்க, அந்த மாதிரி பண்ணி எப்படி கம்மி பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். ஆனால் வந்து கொலை பண்ணாதீங்க. எல்லா நாயினாலும் ஆபத்து இல்லைங்க. வெறி பிடிச்சாதான் அது என்னுடைய ஆபத்து. எங்களுக்கு நாய் தான் சொல்லி நிறைய கடிச்சிருக்கு. என்ன என் கண்ணில் கையில் ரோட்டில் போகிற நாயெல்லாம் போய் தூக்கிடுவேன், கடி வாங்குவேன். ஆனால் ஒரு நாளும் எங்களுக்கு ஒன்றும் ஆகலை. என் பிள்ளைங்களை கூட அப்படித்தான். ஏன்னா நாயெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்குது, நினைக்கவே பயமாக இருக்குது. ஆனால் வந்து கோர்ட்டு எதிர்த்து பேசுகிற அளவுக்குலாம் யாருக்குமே தைரியம் இருக்கான்னு தெரில. முடிஞ்சால் கடவுளோட ஒத்தாசை இருந்துச்சுன்னா கோர்ட்டு தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட் ஒதுக்கி வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒத்திகை பண்ணியிருக்கிறாங்க. ப்ளூ கிராஸ்லாம் கேட்டிருக்காங்க. அப்படி ஒரு வேளை அதுங்களுக்கு ஆயுசு இருந்தால் பழகிட்டோம். அவ்வளோ எனக்கு வந்து துக்கமாக இருக்குங்க. சரியாக சாப்பிடவே இல்லை, 4 நாள் ஆச்சு. எல்லா நாயும் தோணுது. எனக்கு நாயினால எந்த பாதிப்பும் ஏற்படல இத்தனை வருஷத்தில். நானும் 45 வயசு ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 5 வயசுலேருந்தே நாய் கூட பழகிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க கூட ஒன்றும் என்ன பண்ணுறது, எல்லாம்